இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கேட்குறீங்க, என்ன வேலு நீங்கள் வந்து டீச்சர் அம்மா ஜெயஸ்ரீ அம்மா பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்களே, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்க. இப்போது அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்கள பற்றி என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம ஜெயஸ்ரீ அம்மா டீச்சர் அம்மா புதுசாக ஒரு பெரிய வீடு பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீடு கட்டிகிட்டு இருக்க அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க, நான் நகையை வச்சு தாங்க நான் வீடு கட்டுறேன், எனக்கு சம்பளம் வருது, அந்த சம்பளத்தை வச்சு தான் வந்து வீடு ஆசிரியராக இருக்கேன், என்ன பள்ளிக்கூடத்து சம்பளம் அதை வச்சு நான் வீடு கட்டுறேன், எனக்கு யாருமே தேவையில்லை. அது போக நான் வந்து இப்போ நான் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், சீக்கிரமாக வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கேட்குறது தான், அந்த அம்மா ரொம்ப நாளாக போகிறேங்க, ஏன் போக மாட்டேங்காங்க அப்படின்னா, இப்போ அம்மாவுக்கு வீடு வேலை நடக்குதான். அந்த வீடு வேலையை முடிச்சு பால் காய்ச்சிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். இதே நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க கோர்ட் ஆர்டர் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாத ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்கி வைக்க போகிறாங்களாம். இப்போ இப்படிமா போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரமாக ஏதாவது முடிவு பண்ணி அம்மா வீட்டுக்குள்ளே போங்க. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா பார்க்குறவங்களுக்கு. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, போக மாட்டேங்காங்க வைக்க மாட்டேங்காங்கன்னு. அதனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த வீடு கட்டுறீங்க, அதெல்லாம் சந்தோஷம் தான். இந்த என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது நாளைக்கு உங்களுக்கே அது ஆபத்தில் முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தனியாக ஒரு சிங்கப்பெண்ணாக தனியாக இருக்கீங்க, நாளைக்கு இதே உங்களுக்கு ஆபத்தாகி அதனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்கம்மா. உங்கள்கிட்ட பணம் காசு இருந்தால் நீங்களே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வெளியே சொன்னீங்கன்னா அதை தப்பாக பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இதை நீங்கள் தவிர்த்துருங்க. இதோ என் மனசு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதனால் நண்பர்களே, நீங்களும் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.